ஸோ ஃபேக்டரிங் அப்படின்னா என்ன சொல்றது அப்படின்னா ஏட்டுக்கடன் முகமை. ஏட்டுக்கடன் முகமை அப்படின்னா அதாவது ஒரு ப்ராடக்ட் நம்ம ஒரு ப்ரொடியூசர் இருந்து வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அவர்கிட்ட வாங்கும்போது நம்ம கிட்ட போதுமான அளவு பணம் இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல நம்ம முழு பணத்தையும் அதாவது அந்த வாடிக்கையாளர் வந்து முழு பணத்தை கட்ட முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இந்த ஃபேக்டரிங் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பணத்தை வந்து அவங்க கிட்ட கொடுத்துறாங்க. யார்கிட்ட? அந்த ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்து சேல்ஸ் பண்றாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட கொடுத்துட்டு நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பொருளை வாங்கி கொடுத்துட்றாங்க. தென் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபேக்டரிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாசம் மாசம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் கட்டுவோம். சரிங்களா? ஸோ அதை தான் அந்த கடன் கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனத்தை தான் நம்ம ஃபேக்டரிங் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? பாருங்க, ஃபேக்டரிங் பத்தி நம்ம இந்த மீனிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த டயக்ராம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பாருங்க, அதாவது ஃபேக்டர் அப்படிங்கிறவங்க யாருக்கு இடையில செயல்படுறாங்க அப்படின்னா கிளைண்ட். கிளைண்ட்னா யாரை சொல்லுவோம் அப்படின்னா அந்த பொருளை சேல்ஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அவர் தான் கிளைண்ட்னு சொல்லுவோம். கஸ்டமர். ஸோ கிளைண்ட் என்ன பண்றாங்க, டைரக்டா வந்து கிரெடிட் சேல்ஸ் பண்றாங்க. பாருங்க டைரக்ட் டயக்ராம் பாருங்க. கிளைண்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா கிரெடிட் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ், கடனுக்குண்டான பொருளை வந்து கஸ்டமர் கிட்ட விற்கிறாரு. சரிங்களா? தென் என்ன பண்றாரு, இன்வாய்ஸ் வந்து கொடுப்பாரு இல்லையா? ஸோ இன்வாய்ஸ் வந்து என்ன பண்றாருன்னா கிளைண்ட் வந்து கொடுப்பாரு. ஸோ அப்படி கொடுக்கும் பொழுது இந்த கடனை வந்து யாரு வந்து கட்டுறாங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்த ஃபேக்டர் என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க இந்த செல்லர் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து சேல்ஸ் பண்ணிடுறாரு. சேல்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவர் வந்து முழு அமௌண்ட் கட்ட முடியல, அதாவது 20% அமௌண்ட் மட்டும் தான் கிளைண்ட் கட்டுவார். ரிமைனிங் 80% பார்த்தீங்க அப்படின்னா யார் கட்டுவாங்க அப்படின்னா இந்த ஃபேக்டர் வந்து ஏற்றுக்கும். ஸோ இந்த ஃபேக்டர் வந்து என்ன பண்ணுன்னா பேமெண்ட் அப் டு 80% இனிஷியல், அந்த இனிஷியல் அமௌண்ட் 80% வந்து கிளைண்ட் கொடுத்துரும். தென் அதுக்கப்புறம் பே த பேலன்ஸ் அமௌண்ட், பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளவுன்றது இவங்க கிட்ட சொல்லிடும். சரிங்களா? தென் அது பார்த்தீங்கன்னா இவங்க என்ன இந்த கிளைண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இன்வாய்ஸ் வந்து இன்வாய்ஸ் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டருக்கு வந்து சப்மிட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அந்த பொருளுடைய இன்வாய்ஸ் காப்பி பார்த்தீங்கன்னா ஃபேக்டருக்கு தான் சப்மிட் பண்ணுவாங்க, கஸ்டமருக்கு இல்லை. ஓகேங்களா? தென் இவங்க என்ன பண்ணுவாங்க, பேஸ் தி அமௌண்ட் இன் ரிசோர்ஸ் டைப் கஸ்டமர்ஸ் பே த்ரூ கிரெடிட் கிளைண்ட். அதாவது இவங்க பார்த்தீங்கன்னா மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டருக்கு கட்டிடுவாங்க. சரிங்களா? புரியுதுங்களா? ஸோ கிளைண்ட் அப்படிங்க செல்லர். ஸோ செல்லர் வந்து கஸ்டமருக்கு குட்ஸ் வந்து கிரெடிட் சேல்ஸ் தான் பண்றாரு, கேஷ் சேல்ஸ் இல்லை. கேஷ் சேல்ஸ் பண்ணா இங்க ஃபேக்டர் வர மாட்டாங்க. சரிங்களா? ஸோ கிரெடிட் சேல்ஸ்க்கு மட்டும் தான் இது பொருந்தும். ஓகேங்களா? ஸோ கிளைண்ட் வந்து கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணாங்க. ஸோ கஸ்டமருக்கு அமௌண்ட் வந்து இந்த ஃபேக்டர் கட்டிடுறாங்க. சரிங்களா? ஸோ இது மாசம் மாசம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஃபேக்டர் கட்டிடுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த இன்வாய்ஸ் காப்பி பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு அனுப்ப மாட்டாங்க, யாருக்கு அனுப்புவாங்கன்னா இவங்களுக்கு அனுப்புவாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஃபேக்டரிங் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா இன்ட்ரோடக்ஷன். Firms sell goods on cash and credit basis. அதாவது நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பொருளை வந்து ரொக்கமாகவோ அல்லது கடன் அடிப்படையிலோ அதை பார்த்தீங்க அப்படின்னா பொருளை வந்து விற்பனை செய்யும் இல்லைங்களா? when goods are sold on credit basis, அப்படி கடன் அடிப்படையில் விற்பனை செய்யும் போது bills are drawn on the buyer by the seller. ஸோ பையர் என்ன பண்றாருன்னா அந்த பில்ஸ்க்கு உண்டான அமௌண்ட்டை வந்து பில்லா வந்து எழுதி செல்லருக்கு வந்து கொடுத்துருவார். ஸோ செல்லர் என்ன பண்ணலாம், அதை வந்து பேங்க்லேயோ இல்லை வேற ஏதாவது இந்த மாதிரி ஃபேக்டரிங் இதுலயோ கொடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த பணத்தை வாங்கிக்கலாம். தென் எப்போ அந்த செல்லர் அந்த பையர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிட்டு பிட்டா பார்த்தீங்க அப்படின்னா அந்த டியூ வைஸ்ல பேமெண்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அது செல்லருக்கு. பாருங்க, இன் கேஸ் ஆஃப் ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸ், ஸோ ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸ் இருந்தால் a considerable part of their working capital is tied down in bills receivable. ஸோ சிறு நிறுவனமா இருந்தால் அவங்க எப்படி அவங்களால வந்து அந்த கேபிட்டல் வச்சு சமாளிக்க முடியும் இல்லைங்களா? சமாளிக்க முடியாது. ஸோ அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் வச்சு அவங்க ரன் பண்ண முடியாது. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல அந்த பில்ஸ் ரிசீவபிளை வச்சு அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா கடனை வாங்கி அவங்க அந்த பிசினஸ் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். The liquidity position of the firm is affected and this hinders the smooth functioning of the business. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல அந்த சிறு மற்றும் நடுத்தர நிறுவனத்துடைய அந்த அவருடைய மூலமானது அந்த மூலதனமானது பற்றாத சுச்சுவேஷன், அந்த ரொம்ப குறைவான அந்த அமௌண்ட் இருக்கிறதுனால அந்த பில்ஸ் ரிசீவபிள் மூலமாக அந்த நீர்மைத்தன்மை வந்து அந்த நிறுவனத்துடைய நீர்மைத்தன்மை அந்த லிக்விடேஷன் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மானியத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடர்பாடுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ அப்படிப்பட்ட இடர்பாடுகளை சமாளிக்கும் விதமாகத்தான் the liquidity position of the firm is affected and this hinders the smooth functioning of the business. ஸோ அதை வந்து அந்த இடர்லேருந்து தவிர்ப்பதற்காக தான் இந்த ஃபேக்டரிங் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா அவங்ககிட்ட பணம் பத்தாத சுச்சுவேஷனில் இந்த ஃபேக்டரிங் என்ன பண்ணுது, அவங்களுக்கு கொடுத்து அதை சமாளிக்குது. சரிங்களா? இன் ஆர்டர் டு ஓவர் கம் திஸ் ஹர்டல் ஃபேக்டரிங் ஆஸ் எ சர்வீஸ் ஹேஸ் எமர்ஜ்டு. ஸோ மொத்தம் என்ன,
ஒருத்தர் செல்லர் இருக்காரு, செல்லர் வந்து என்ன பண்ண பையருக்கு பொருளை விற்கிறாரு, ஆனால் பையர்கிட்ட போதுமான அளவு கேஷ் இல்லை. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் கடனுக்கு வாங்கினார் அப்படின்னா அவர் வந்து ஃபர்தராக அந்த கேபிட்டல் வச்சுட்டு அவரால் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாது அந்த செல்லர். ஏன்னா இவங்க கடனுக்கு வித்துட்டாங்க இல்லையா, ஸோ இவர்கிட்ட பணம் இல்லை. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இந்த ஃபேக்டரிங் என்ன பண்ணுதுன்னா சப்போர்ட் பண்ணுது. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு உண்டான பணத்தை வந்து ஃபேக்டரிங் கொடுத்து இந்த கஸ்டமர் கிட்ட இருந்து ஃபேக்டரிங் வந்து மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறது. சரிங்களா? இதுதாங்க ஃபேக்டரிங் சொல்றது. நெக்ஸ்ட் மீனிங் பாருங்க, மீனிங் அண்ட் டெஃபினிஷன். ஃபேக்டரிங் இஸ் derived from Latin term facere which means to make or do. ஸோ ஃபேக்டரிங் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா ஃபேக்கர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா உருவாக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? டு மேக் ஆர் டூ. ஃபேக்டரிங் இஸ் an arrangement wherein the trade debts of a company are sold to a financial institution at a discount. ஸோ ஃபேக்டரிங் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி அரேஞ்ச்மெண்ட். என்ன? அந்த ட்ரேட் வியாபார கடன்களை அந்த விற்பவருக்கு அதை வந்து ஈடு செய்வது தான் ஃபேக்டரிங் அப்படின்னு சொல்றோம். தி ஃபேக்டர் இஸ் an agent who buys the accounts receivables. ஸோ அந்த ஃபேக்டர் என்ன பண்ணுறதுன்னா அந்த அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்ஸ், அந்த டெப்டாஸ் அண்ட் பில்ஸ் ரிசீவபிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த அந்த பில்ஸ் ரிசீவபிள்ஸ் இவங்க வாங்கி வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த செல்லருக்கு வந்து அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்றாங்க. தென் ஆஃப் எ ஃபேம் and provides finance to a firm to meet its working capital requirements. ஸோ அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் அவங்களுக்கு பத்தாத சுச்சுவேஷனில் இந்த ஃபேக்டரிங் வந்து அவங்க செல்லருக்கு வந்து கொடுத்து அவங்களுடைய ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து சரி பண்ணிடுது. தென் த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் ஃபேக்டரிங் is that the small or big business firm receives short-term finance to meet day-to-day payments. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அதாவது ஒரு வியாபாரம் பண்ணுறான் செல்லருக்கு, அதாவது செல்லர் வந்து வியாபாரம் பண்ணுறான், பையர் வந்து அவனால போதுமான அளவு கேஷை வந்து பேமெண்ட் பண்ண முடியல. அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இப்போ செல்லர் வந்து அவரால் சமாளிக்க முடியாது. அந்த மாதிரியான சுச்சுவேஷன் அந்த டே டு டே எக்ஸ்பென்சஸ் வந்து பேமெண்ட்ஸ் வந்து சரி பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான ஃபேக்டரி வந்து செயல்படுது. ஸோ இப்படி செயல்படுறதுனால ஃபேக்டரிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் அந்த கிளைண்ட் கொடுத்துடலாம். அதாவது அந்த அந்த கஸ்டமர் வந்து அந்த அமௌண்ட் கொடுத்துடலாம். சரிங்களா? ஸோ இதை தான் வந்து ஃபேக்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, இன் ஏ ரிப்போர்ட் சப்மிட்டட் டு தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மிஸ்ஸஸ் சிஎஸ் கல்யாண சுந்தரம் டிஃபைன்ஸ் ஃபேக்டரிங். அதாவது இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்றாரு யாரு? மிஸ்ஸஸ் சிஎஸ் கல்யாண சுந்தரம். இவர் என்ன டிஃபைன் பண்றாருன்னா ஃபேக்டரிங் அப்படிங்கிறது a continuing arrangement under which a financing institution assumes the credit and collection functions for its clients. அதாவது இந்த ஃபேக்டரிங் பார்த்தீங்க அப்படின்னு என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ அந்த செல்லரை வந்து செல்லருக்கு உண்டான அந்த ஃபினான்சிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஃபினான்ஸ் வந்து ஏற்படுத்தி விட்டு அந்த கஸ்டமர் கிட்ட இருந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் வந்து கலெக்ஷன் பண்ணுறதுக்காக செயல்படக்கூடியது இந்த ஃபேக்டரிங். தென் பர்ச்சேசஸ் ரிசீவபிள்ஸ் as they rise with or without recourse for credit losses, that is the customer's financially inability to pay. அதாவது maintains the sales ledger, attend to other bookkeeping duties relating to such accounts and performs other auxiliary duties. ஸோ இந்த ஃபேக்டரிங் என்ன பண்ணுது அப்படின்னா மெயின்டைனிங் த சேல்ஸ் லெஜர் மெயின்டைன் பண்ணுது, தென் புக் கீப்பிங் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களுடைய டியூட்டிஸ் கரெக்டாக அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. தென் இந்த மாதிரியான டியூட்டிஸ் எல்லாம் கூட இந்த ஃபேக்டரிங் வந்து செயல்படுத்திக்குது. ஸோ இதனால செல்லருக்கு வந்து எந்த வகையிலும் பாதிக்கப்படுறது இல்லை. சரிங்களா? ஸோ இதை தான் வந்து ஃபேக்டரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட், த ஃபேக்டரிங் ரெகுலேஷன் ஆக்ட் 2011 governs the registration of factors and regulating the assignment of receivables and the associated obligations. ஸோ இந்த ஃபேக்டரிங் ரெகுலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா governs the registration of factors. அந்த ஃபேக்டர்ஸ் அந்த ஃபேக்டரிங் அந்த ஃபேக்டர்ஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த ஆக்ட் படி அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க. அண்ட் ரெகுலேட் தி அசைன்மெண்ட் டு ரிசீவபிள்ஸ் அண்ட் தி அசோசியேட் ஆப்ளிகேஷன்ஸ். ஸோ அவங்களுடைய ஆப்ளிகேஷன்ஸ் வந்து கரெக்டாக அவங்க வந்து அந்த ஃபேக்டரிங் ரெகுலேஷன் மூலமாக இந்த ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த மாதிரியான ஏட்டு முகமைகளை வந்து நடத்தலாம். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபேக்டரிங் ப்ராசஸ். ஃபேக்டரினுடைய ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்க. த ஃபர்ம் enters into a factoring arrangement with a factor which is generally a financial institution for invoice purchasing. அதாவது ஃபேக்டரிங் என்ன பண்ணுது அப்படின்னா என்ன அரேஞ்ச் பண்ணி கொடுக்குது, அதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக வந்து செயல்படுது. ஸோ அந்த இன்வாய்ஸை வந்து வாங்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இன்வாய்ஸ்க்கு உண்டான பில்லை 80% பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளைண்ட்டுக்கு வந்து கொடுத்துறாங்க. சரிங்களா? இது ஃபேக்டரினுடைய ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ரெண்டாவது, whenever goods are sold on credit basis. ஸோ எப்போ நம்ம கடனுக்கு பொருளை விற்கிறோமோ
an invoice is raised and a copy of the same is sent to the factor. ஸோ எப்போ ஒருத்தருக்கு நம்ம அந்த கஸ்டமருக்கு வந்து பொருளை வந்து நம்ம கடன் அடிப்படையில் கொடுக்குறோமோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல அந்த ஒரு இன்வாய்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு அனுப்புறாங்க அப்படின்னா அந்த ஃபேக்டருக்கு வந்து அனுப்பிடுறாங்க. ஏன்னா அப்போதானே எவ்வளோ அமௌண்ட்ன்றது பார்த்துட்டு அந்த ஃபேக்டர் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் the debt amount due to the firm is transferred to the factor through assignment and same is intimated to the customer. அடுத்தது அந்த டெப்ட் அந்த கடன் தொகை எவ்வளோ டியூ கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த டியூ டு த firm is transferred to the factor. ஸோ எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ அமௌண்ட் வந்து மாதம் வாங்கலாம் அப்படிங்கிற விஷயத்த அந்த ஃபார்மே வந்து அதை ரெடி பண்ணி ஸோ அந்த அசைன்மெண்ட்டாக வந்து யார் கொடுத்துட்றாங்க அப்படின்னா அந்த ஃபேக்டரிக்கும் சொல்லிடுறாங்க, அதே மாதிரி அந்த கஸ்டமருக்கும் அந்த காப்பி வந்து அனுப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் ஆன் த டியூ டேட் த அமௌண்ட் இஸ் கலெக்டட் பை தி ஃபேக்டர் ஃப்ரம் தி கஸ்டமர். ஸோ அந்த டியூ டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபேக்டர் வந்து அந்த கஸ்டமர் வந்து அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஆஃப்டர் ரீடைனிங் த சர்வீஸ் ஃபீஸ், ஸோ அந்த சர்வீஸ் ஃபீஸ் வாங்கினதுக்கப்புறம் த ரிமைனிங் அமௌண்ட் இஸ் சென்ட் டு தி ஃபர்ம் பை த ஃபேக்டர். ஸோ எப்போ அந்த சர்வீஸ் ஃபீஸ் வாங்குறாங்களோ அதுக்கப்புறம் அந்த ஃபேக்டர் வந்து என்ன பண்ணுங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஃபேக்டரிங். ஃபேக்டரிங்குடைய ஃபியூச்சர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது இந்த ஃபேக்டர்ஸ் வந்து ஃபேக்டரிங் வந்து என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக் டெப்ட்ஸ், அதாவது அந்த கடன் புத்தகம் இருக்கு இல்லைங்களா, அந்த கடன் ஏடுகளை வந்து பராமரிப்பது இந்த ஃபேக்டரியினுடைய மிக முக்கியமான வேலை. பாருங்க, a factor takes a responsibility of maintaining the accounts of debtors of a business institution. ஸோ அந்த தனது வாடிக்கையாளனுடைய அந்த ஏட்டு கடன்களை பராமரிக்கக்கூடிய முழு பொறுப்பினை இந்த ஃபேக்டரிங் வந்து ஏற்று நடத்துது. இந்த பிஸ்னஸ் இன்ஸ்டியூஷன், அதாவது அந்த பிஸ்னஸ் இன்ஸ்டியூஷன் வந்து ஏற்று நடத்துது. சரிங்களா? அந்த ஃபேக்டரிங். ரெண்டாவது கிரெடிட் கவரேஜ், அந்த கடன் எல்லை வந்து எவ்வளோன்று நிர்ணயிக்கக்கூடிய தகுதி இவங்களுக்கு தான் இருக்கு. The factor accepts the risk burden of loss of bad debts, leaving the seller to concentrate on his core business. ரெண்டாவது பார்க்கும் பொழுது, அதாவது அந்த வாராக்கடன் என்று சொல்லக்கூடிய நமக்கு தெரியும் பேட் டெப்ட், அந்த பேட் டெப்ட் தொடர்பான அந்த நிதிச்சுமையை வந்து யார் ஏத்துக்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபேக்டர் தான் ஏத்துக்குது. சரிங்களா? ஸோ இதனால அந்த வணிகத்தன்மையோட அந்த பிஸ்னஸ் பண்றாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க வந்து அவங்க எதை நோக்கி இருக்கலாம் அப்படின்னா அவங்க சேல்ஸையே சேல்ஸை வந்து எப்படி இன்கேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படுறதுக்கான வாய்ப்பு வந்து அமையுது. ஸோ இவங்க கடனையும் கொடுத்துட்டு பொருளையும் சேல்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த ரெண்டையும் அவங்களால சமாளிப்பது மிக ரொம்ப சிரமமாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் தான் இந்த ஃபேக்டரிங் மூலமா அவங்க வந்து அந்த கடனை வந்து வசூல் பண்றதுக்கு ஃபேக்டரிங் வந்து பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து கண்டினியூஸா என்ன பண்ணலாம், சேல்ஸ்லயே வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கொடுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கேஷ் அட்வான்சஸ். ஸோ பணம் வந்து முன்பணமாக வந்து ரொக்கம் வந்து முன்பணமாக வாங்கிக்கலாம். பாருங்க, அரௌண்ட் 80% ஆஃப் தி டோட்டல் அமௌண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் இஸ் பெய்ட் as advance cash to the client. ஸோ கிளைண்ட் என்ன பண்ணலாம், பொருள் எப்போ விற்கிறானோ அப்போவே என்ன பண்ணலாம் 80% ஆஃப் கேஷ் வந்து அட்வான்ஸாக வாங்கிக்கலாம். யார்கிட்ட இருந்து? ஃபேக்டரி கிட்ட இருந்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கலெக்ஷன் சர்வீஸ். அடுத்தது அந்த வசூல் பண்றாங்க பார்த்தீங்களா, அந்த வசூல் சேவை எப்படி இருக்கும் அப்படின்னா issuing reminders, receiving part payments, collection of checks form part of the factoring service. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலெக்ஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசூல் சேவையானது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கஸ்டமருக்கு அப்பப்போ ரிமைண்ட் பண்ணுறது, எப்போ நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லி ரிமைண்ட் பண்ணுறது, தென் அந்த பார்ட் ஆஃப் அமௌண்ட் எவ்வளோன்னு கலெக்ட் பண்ணணுமோ அதை கலெக்ட் பண்ணுறது, தென் செக்கு கலெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சேவையும் வந்து செய்யக்கூடியது இந்த ஃபேக்டரிங் பண்ணுது. அடுத்தது அட்வைஸ் டு கிளைண்ட்ஸ். ஸோ அந்த செல்லருக்கு வந்து அந்த கிளைண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஆலோசனை வந்து கூறுறது. எப்படி கொடுறாங்க அப்படின்னா from the past history of debtors the factor is able to provide advices regarding the credit worthiness of customers, perception of customers about the products of the client etc. அதாவது அந்த ஃபேக்டர் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த வாடிக்கையாளர்களிடம் ஏற்பட்ட அந்த அனுபவத்தின் அடிப்படையில், ஏற்கனவே அவங்க நிறைய பேருக்கு கடன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த அனுபவத்தின் அடிப்படையில் கஸ்டமர் கிட்ட அந்த வழங்கப்பட வேண்டிய அந்த கடன் தகுதி, அதனுடைய வாராக்கடன் தொடர்பான அந்த வியாபார செய்திகள் எல்லாமே உடனுக்குடன் வந்து சொல்றது, யாருக்கு? கிளைண்ட்டுக்கு வந்து சொல்றது. சரிங்களா? ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேக்டரிங் பார்த்தீங்கன்னா நிறைய விதத்தில் அனுபவப்பட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க பட்ட அனுபவத்தை அந்த கிளைண்ட்டுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் ரீதியா என்னன்னா எடுத்து சொல்றது.
சரிங்களா? இந்த வாராக்கடன் தொடர்பான அந்த வியாபார செய்தியில வந்து உடனுக்குடன் வந்து கிளைண்ட் கிட்ட வந்து எடுத்து சொல்றது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேக்டரினுடைய இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் ஃபேக்டரிங்.